விழியே கதையெழுது. அருவி மகள் அலையோசை வீணை பேசும் அதை மீட்டும் வீரல்களை கண்டு. வணக்கம், இது போனிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்று நாம் காண இருப்பது கர்நாடக இசைக்கலைஞரும் பிரபல திரைப்பட பாடகருமான டாக்டர் KJ யேசுதாஸ் அவர்களை பற்றித்தான். கட்டச்சேரி ஜோசப் யேசுதாஸ் 1940ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் நாள் கேரளாவில் உள்ள கொச்சியில் அகஸ்டின் ஜோசப் எலிசபெத் தம்பதிகளின் இரண்டாவது மகனாக பிறந்தார். இவருடன் பிறந்தவர்கள் ஒரு மூத்த சகோதரி, 4 இளைய சகோதரர்கள் மற்றும் ஒரு இளைய சகோதரி. மேடை நடிகரும் இசைக்கலைஞருமான இவரது தந்தை தான் இவருக்கு முதல் குரு. சிறுவயது முதலே யேசுதாஸ் நன்றாக பாடுவதை பார்த்த இவரது தந்தை எப்படியாவது தனது மகனுக்கு இசையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். தந்தை நண்பரான இசைக்கலைஞர் குஞ்சுவேலு பாகவதர், நடேஸ்வர சக்கரவர்த்தி, TN ராஜரத்னம் பிள்ளை போன்றோரிடம் இவர் இசை பயின்றார். ஆரம்பத்தில் திருப்பணித்துறை RLV மியூசிக் அகாடமி இசை பயிற்சியில் சேர்ந்து ஞான பூஷானம் பிரிவில் படித்தார். பிறகு திருவனந்தபுரத்தில் உள்ள சுவாதி திருநாள் கல்லூரியில் கர்நாடக இசைக்கலைஞர்களான KR குமாரசாமி ஐயர் மற்றும் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் போன்றோரிடம் அங்கு பயில ஆரம்பித்த நிலையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக சில நாட்களில் படிப்பை நிறுத்திக் கொண்டார். என்றாலும் பிறகு வைச்சூர் ஹரிகர சுப்பிரமணிய ஐயர், செம்பை வைத்தியநாத பாகவதர் போன்றோரிடமும் இசை பயின்றார். பொதுவாக கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் கர்நாடக இசை பயில்வதில்லை. காரணம், கர்நாடக சங்கீதத்தில் உள்ள பாடல்கள், கீர்த்தனைகள் அனைத்தும் இந்து மத கடவுள்கள் பற்றியது என்பதால் தவிர்ப்பர். ஆனால் KJ யேசுதாஸ் அவரின் தந்தையோ லத்தீன் கத்தோலிக்க கிறிஸ்தவராய் இருந்தும் கர்நாடக சங்கீதத்தை தன் மகன் கட்டாயம் கற்க வேண்டும் என்று விரும்பினார். தன் மகனின் குரலின் மீது மிக நம்பிக்கை வைத்திருந்த இவரது தந்தையார் வறுமையின் காரணமாக படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இசையை கற்றுக்கொள் என்று கூறி வந்தார். திரைப்பிரவேசம் 1961ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி MB ஸ்ரீனிவாசன் இசையில் ஸ்ரீ நாராயண குரு அவர்களின் ஜாதி பேதம் மதம் துவேஷம் என்ற வரிகளை பாடியதுதான் இவரது முதல் திரைப்பட பாடல். ஜாதி பேதம் மதத்வேஷம் ஏதுமில்லாதே சர்வரும் சோதரத்வேன வாழுന്ന மாத்ருகாஸ்தானமானித. இதனைத் தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடினார். இது தவிர அரபி, ஆங்கிலம், ரஷ்யன் போன்ற அயல் மொழிகளிலும் பாடியுள்ளார். தமிழில் பொம்மை திரைப்படத்தில் பாடியதன் மூலமாய் அறிமுகமானார். நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. இதனைத் தொடர்ந்து திரு MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான் என பல இசையமைப்பாளர்களின் இசையில் நிறைய தமிழ் பாடல்களை பாடியுள்ளார். நீடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், மாம்பூவே சிறுமைனாவே எங்க ராஜா தீரோஜா செப்பு கோடா தூக்கி போற செல்லம்மா மங்கையவள் சீதை முள்ளி நடந்தார். நாயகன் அவன் ஒரு புறம் அதிசய ராகம் ஆனந்த ராகம். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே, பூங்காற்று புதிதானது, நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, ஒன்றே குலம் என்று பாடுவோம், வைகை கரை காத்தே நில்லு, மஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் என்ன பார்வை உந்தன் பார்வை. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இந்த பாட்டு எந்த காலமும் மறையாது, மறக்கவே முடியாது. மலையாளத்தில் இவர் பாடாத திரைப்படங்களே இல்லை என்று சொல்லும் அளவில் தொடர்ந்து 50-60 ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி வந்தார். ஜானகி ஜானே ராம. கடலின் அக்கறை போனோரே, കാണാ പൊന്നിന് പോണോരേ, പോയി വരുമ്പോഴെന്ത് കൊണ്ടുവരും, ഓമലാളെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ, താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലരാവിൽ, പൂമുഖവാതിൽക്കൽ സ്നേഹം വിടർത്തുന്ന
പൂന്തിങ്കളാകുന്നു ഭാര്യ. ஒரே நாளில் தென்னிந்திய மொழிகளில் 16 பாடல்களை ஏவிஎம் ஸ்டுடியோவில் இவர் பாடி பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மொழிகளில் 10 ஆண்டுகள் பாடி வந்த நிலையில் 1971ஆம் ஆண்டு இந்தி மொழியில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற திரைப்படத்தில் பாடினார். ஆனால் அதற்கு முன்பாக சோட்டி சி பாத் என்கிற திரைப்படம் வெளியாகி அதில் இவர் பாடியிருந்த ஜானிமன் ஜானிமன் என்ற பாடல் மிகவும் பிரபலமாயிற்று. தொடர்ந்து இவர் இந்தியில் பாடி வந்த நிலையில் 1976இல் வெளியான சிச்சோர் என்ற திரைப்படத்தில் பாடிய என்ற பாடல் இன்றளவும் பாராட்டப்படுகிறது. கண் பார்வையற்ற இத்திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ரவீந்திர ஜெயின் அவர்கள் இவரின் குரலில் மயங்கி எனக்கு என்றாவது கண் பார்வை வந்தால் நான் முதலில் பார்க்க விரும்பும் முகம் கேஜே யேசுதாஸ் அவர்களின் முகம்தான் என்று கூறியிருந்தார். ஆனால் அவருக்கு பார்வை கிடைப்பதற்கு முன்பாகவே அவர் மறைந்து விட்டார். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. தமிழ் மற்றும் மலையாளத்தில் 12 திரைப்படங்களில் நடித்துள்ளார். എന്റെ സ്വപ്നത്തിൻ താമര പൊയ്കയിൽ വന്നിറങ്ങിയ രൂപവതി பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனா നിലാവത്ത പെണ്ണല്ലേ രംഗീല പെണ്ണല്ലേ അയ്യാ സാമി ഇത് നമ്മ ഭൂമി മഴക്കാത്തുക്ക് ഇങ്ക് സാധിയേത് ഭേദമേത് സാമി. ஏராளமான தனிப்பாடல்களை பாடியுள்ளார். அழகுள்ள சலீனா, தீக்கனல், சஞ்சாரி, அபிநயம், பூச்சி சன்னியாசி, எல்லாம் ஐயப்பன் போன்ற படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார். கேஜே யேசுதாஸ் அவர்களின் முதல் கர்நாடக இசை கச்சேரி மும்பையில் இருந்த சண்முகானந்தா ஹாலில் நடந்ததாம். இவரின் குருவான செம்பை வைத்தியநாத பாகவதர் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் ஆசீர்வதித்து அளித்த பொன்னாடியை அணிவித்து இவரை ஆசீர்வதித்தாராம். திரைப்பட பாடல்களை தொடர்ந்து பாடி வந்த நிலையிலும் இடையிடையே கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சியிலும் பாடி வந்தார். கேஜே யேசுதாஸ் அவர்கள் இரண்டிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்தார். இவர் பாடிய ஹரிவராசனம் பாடல் இன்றும் ஒவ்வொரு நாளும் சபரிமலையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமஸ்கிருத பாடலை பாடி பல ஆண்டுகள் கழித்து தான் அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தான் தவறாக பாடியதை ஒருவர் மிக பொறுமையாக சுட்டிக்காட்டியதாய் கூறியுள்ளார். அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் அரிவிமர்தனம் நித்யநர்த்தனம். சபரிமலையில் ஒலிபரப்பப்படும் இந்த பாடலை மீண்டும் பாடி தருவதாக கூறியதாகவும், ஆனால் சபரிமலை நிர்வாகம் பக்தர்களாலும் ஐயப்பனாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல், அது அப்படியே இருக்கட்டும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. அதே போல மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இவர் தமிழில் இவர் பாடிய நினைவாலே சிலை செய்து என்ற பாடலில் திருக்கோயிலே என்பதற்கு பதிலாக தெரு என்று கேட்கும்படியாக உச்சரித்திருப்பார். ஆனாலும் அந்த பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த பாடலை பற்றி மேடைகளில் தமிழ் ரசிகர்களிடம் பாடினார். உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. இவர் பெற்ற விருதுகள் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இதுவரை தனி பாடல்கள், திரைப்பட பாடல்கள் என பல மொழிகளில் 50,000க்கும் அதிகமாக பாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை 8 முறை பெற்றிருக்கிறார். சிறந்த பாடகருக்கான மாநில விருதுகளாய் கேரளாவில் 25 முறையும், தமிழகத்தில் 5 முறையும், ஆந்திராவில் 4 முறையும், மேற்கு வங்கத்தில் 1 முறையும், கர்நாடகாவில் 1 முறையும் பெற்றிருக்கிறார். 1975இல் பத்மஸ்ரீ விருது, 2002இல் பத்ம பூஷன் விருது, 2017இல் பத்ம விபூஷன் விருதும் பெற்றுள்ளார். கேரளாவில் தொடர்ந்து பல ஆண்டுகள் சிறந்த பாடகருக்கான விருதை பெற்று வந்த நிலையில் இவராகவே முன்வந்து ஆண்டுகளுக்கு முன் இனி மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். அண்ணாமலை பல்கலைக்கழகம், கேரள பல்கலைக்கழகம், மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. மலையாள திரைப்பட பாடல்களில் பெரும் பங்கு வகித்த கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கு கேரள அரசு 2005ஆம் ஆண்டு ஜேசி டேனியல் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. இதுபோல பல விருதுகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுள்ளார். 2003ஆம் ஆண்டு தி இந்தியன் ஹைஸ்கூல் துபாயில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிக்கொண்டிருந்ததையும் அவர் கடவுளின் கருணை பற்றி பேசியதையும் கேட்ட தொழிலதிபர் BR ஷெட்டி அவர்கள் தன்னுடைய 1992 மாடல் ரோல்ஸ் ரோய்ஸ் சில்வர் ஸ்பிரிட் காரை கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கு பரிசளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனவு காணும் வாழ்க்கையாவும்
கேஜே யேசுதாஸ் அவர்களின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் பாடுபட்ட அவரது தந்தையார் 1965ஆம் ஆண்டு 53ஆம் வயதில் மாரடைப்பால் காலமானார். அப்போது மருத்துவமனை கேட்ட தொகையை கொடுக்க முடியாமலும் இறுதிச் சடங்கிற்கு கூட பணம் இல்லாது யேசுதாஸ் அவர்கள் தவித்த போது பாடலாசிரியர் பி. பாஸ்கரன் அவர்கள் கொடுத்து உதவியதாகவும் அவரது தந்தையின் உடல் பின்னர் கொச்சியில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் பின்னாட்களில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்திருந்தார். கேஜே யேசுதாஸ் அவர்களுடன் பிறந்த மூத்த சகோதரி ஒருவரும் இளைய சகோதரன் ஒருவரும் சிறு வயதிலேயே கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டு இறந்தனர். 2020ஆம் ஆண்டில் மற்றொரு சகோதரனான ஜஸ்டின் அவர்கள் சொந்த காரணங்களால் தற்கொலை செய்து கொண்டார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் நாள் பிரபா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு வினோத், விஜய், விஷால் என 3 மகன்கள் உள்ளனர். இவரது இசையை போலவே இவரும் மதங்களை கடந்து நிற்கின்றார். அனைத்து மதத்தினரும் நம் சகோதரர்கள் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்தார். சபரிமலைக்கு மாலையிட்டு விரதமிருந்து சென்ற கேஜே யேசுதாஸுக்கு குருவாயூர் அம்பலத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. தனது வசீகரமான குரலால் நம் மனங்களை கவர்ந்தவர், மயக்கியவர், தாலாட்டியவர், பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியவர் கேஜே யேசுதாஸ் என்றால் அது மிகையாகாது. தற்போது தன் மனைவி மற்றும் மகன் குடும்பத்தாருடன் யுஎஸ்இல் வசித்து வருகிறார். கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன் குடும்பத்தாரோடு நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.